ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டேஸ் கிளியராக சொல்லியிருந்தோம். 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ, பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்குதோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம டார்கெட் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஹிட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். 25,050 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 25,150 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு டைமும் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லியிருக்கேன். பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த 2 பாக்ஸுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன் லைனை. பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது. இப்போ ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு கரெக்டாக அந்த பாக்ஸோட டாப்பை டச் பண்ண உடனே எந்த அளவுக்கு கரெக்டாக ரியாக்ட் ஆகி ஒரு ரெட் கலர் கேண்டில், பெரிய கேண்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அந்த கீழே உள்ள பாக்ஸ்லேயும் அந்த 50% தான் ட்ரேட் நடந்தது. ஃபஸ்ட்டு இது. அடுத்தது செகண்ட், அந்த பாக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு மேலே போனாங்க. மேலே உள்ள ஒரு பாக்ஸ் தெரியும், நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸுக்குலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 50% தான் ட்ரேட் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. மேலே அப்சைடில் இன்னமும் நம்மளுக்கு கிளியர் பண்ணலை, பாக்ஸோட டாப்பை வந்து இன்னும் டச் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுல்லாக பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே மட்டும் ட்ரேட் நடந்திருக்கும். ஸோ அப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இல்லையா, குறைஞ்சபட்சம் வந்து 1 மணி நேரம்னாச்சும் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ட்ரேட் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் நடந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு ஒரு பாக்ஸாக நம்ம போடுவோம். ஸோ மற்றபடி நம்ம ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து டவுன் மூமெண்ட் கொடுத்து அந்த 100க்கு மேலே போயிட்டாலே நம்ம அதை வந்து ஒரு பாக்ஸாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே என்னென்னா 100 பாயிண்ட், அந்த 100 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கணும். 100 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த பாக்ஸோட சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்ட்ரல் லைனுக்கும் மேலே உள்ள அந்த 50%, இந்த 2 இதுக்குள்ளே மட்டும் நம்மளுக்கு ட்ரேட் நடந்தால் தான் நம்ம அதை வந்து ஒரு பாக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு இன்றைக்கி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மட்டுமா இல்லை, அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு ஃபிப் டூல் போட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த ஃபிப் டூல் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். 75% எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி 25,050 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து 25,150 போகும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த 150 வச்சுக்கோங்க. அந்த 150 வச்சு கீழே பாக்ஸோட லெவல் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த லெவலுக்கு கொண்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு 75% எந்த அளவுக்கு புக்கிங் நடந்திருக்குன்றது தெரியும், ப்ராஃபிட் புக்கிங். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் போதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். மேலே போய் அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டோஜி மாதிரி கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் வச்சுருந்தீங்க, மேலே போகும்னு வச்சுருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு ப்ரீமியம் வந்து வேஸ்ட்டாக டிகே தான் இருக்கும், ப்ரீமியம் டிகே தான் இருக்கும். அதுக்கு மேலே போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி நம்ம 165 நம்மளுக்கு லெவல், நீங்கள் அதில் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த 75% எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா? நம்ம 150ன்னு சொல்லிட்டு ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த 150க்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது. ப்ளஸ் அது போக அந்த 165க்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். ஓகேவா? நம்ம பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். ஓகேவா? நான் எதுக்கு இந்த பாட்டம் நட்டை எடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு சின்ன டவுட் இருக்கலாம். ஏன்னா பாக்ஸோட 50%க்கு மேலே ட்ரேட் நடந்துகிட்ருக்காங்க.
பாக்ஸோட பாட்டம் வந்து அவங்க கிளியர் பண்ணலை. ஸோ அதனால தான் நம்ம இந்த பாக்ஸோட கீழே பாட்டம் வந்து நம்ம எடுத்து லெவல் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதிலே கிளியராக தெரியும் 75% எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகேவா? ஸோ அகைன் வந்து நாளைக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கோட மார்க்கெட் 80% வந்து நம்மளுக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணணும். 80% கேப் அப் தான் ஆகும். ஸோ அங்கேருந்து கேப் அப் ஆகி நம்மளுக்கு மேலே டார்கெட் வந்து 25,300. ஸோ இது வந்து அதாவது 333 வருது. நம்ம வந்து 300 ரவுண்டாக எடுத்துக்கிறோம். சரியா? இதுதான் நம்மளுக்கு நாளைக்கோட லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25,150 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். ஒருவேளை கேப் அப் பண்ணாங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு லெவல் வந்து 25,333 வரைக்கும் போகணும். அதை ரவுண்டப் எடுத்தோம்னா 25,300 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கே கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. 25,150 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 300 போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. கீழே டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் 20% தான் இருக்குது. அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 20% தான் கீழே டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அந்த 150 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மேலே 25,300 போகும். இல்லாட்டினா அகெயின் மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடிதான் சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.